எல்லா வேலையும் கூட ஈஸியா செஞ்சிடலாம். இந்த வெங்காயத்தை கட் பண்றது ரொம்ப கஷ்டம். எங்கேயாவது கொஞ்ச நேரம் விளையாடுறதுக்கு விடுறாங்களா? இந்த அம்மா வீட்லயே இருக்க மாட்டாங்க, எப்ப பாரு பெரியம்மா வீட்டுல தான் இருப்பாங்க. மா என்னடா? மா பாட்டி உங்களை வீட்டுக்கு வர சொன்னாங்க, என்ன சமைக்குதுன்னு தெரியல உங்களுக்கு. என்னது என்ன சமைக்குதுன்னு தெரியலையா? இங்க விருந்தே ரெடி பண்ணிருக்கா, காரக்குழம்புக்கு ரசம் வைக்கலாம் யோசிச்சுனுதோ. இங்க பாடா அவங்க பாட்டி கிட்ட சொல்லு, சாப்பாடு எதுவும் செய்ய தேவல அப்படி சொல்லிடு. ஓ சமைக்காம எல்லாரும் பட்டினி போட போறீங்களா? இவன் ஒருத்தன் கூறு கெட்டவன். நீங்க நம்ம சமைக்க போறீங்க, பாட்டி தானே சமைக்க போறாங்க. என்ன குழம்பு வைக்கணும்னு சொல்லுங்க, செஞ்சுவாங்க. பாட்டி சமைக்கிறதுல கஷ்டப்பட மாட்டாங்க. டேய் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? பெரியம்மா வீட்டுல பிரியாணி செய்ய போறோம், பாட்டி சமைக்க வேணாம்னு சொல்லு. பிரியாணியா? ஆமா பிரியாணி தான் செய்ய போறோம், சீக்கிரம் போய் சொல்லிட்டே ஓடியா. வரமா. ஐயா சாலி சூப்பர் பிரியாணி இன்னைக்கு. அஞ்சு இன்னைக்கு பிரியாணி செய்ய போறாங்களே பெரியம்மா. கரெக்ட், வந்த உடனே இந்த வெங்காயத்துல ஊதி சொல்லலாம். ஒரு வெங்காயத்தை உரிச்சு கொடுத்தா கூட நம்ம டக்குனு கட் பண்ணி போடலாம். டே இந்த டபரா போதும் பாரு. எதுக்குக்கா? தயிர் பச்சடி சேர்த்துக்கா? போதும். தயிர் பச்சடி சேர்த்துக்கடி, பிரியாணி சேர்த்துக்கடி. அடி பாவி, பிரியாணி செய்யறதுக்கு பாத்திரத்தை பாத்தியா? எல்லாம் அடுக்குமா, எங்கதான் அடுக்குன்னு தெரியல. ஏண்டியா பிரியாணி தினமும் செய்ய போற? நீ ஏதோ 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி 4 மாசத்துக்கு ஒரு வாட்டியே செய்ய போற, அதுவும் இத்தனோண்டு பாத்திரத்துல. ஆழக்கரிசி பிடிக்குமா இதுல? இதுல ஆழக்கரிசி பிடிக்காதா? ஏண்டியா 1 கிலோ பிடிக்கணும் இதுல? 1 கிலோ செஞ்சு யார் மூக்கில் வைக்கிறது? ஏன் 1 கிலோ அரிசி போதாதா? பத்தவே பத்தாது. பரண்மனை 5 கிலோ பிடிக்கிற மாதிரி பெரிய டபரா ஒன்று வச்சிருக்க பத்தியா, அதை எடுத்து வா. அந்த டபராவா? ஆமா அதான் சரியா இருக்கும். ஏண்டியா 2 கிலோ அரிசி 2 கிலோ கறி தானே போட போற? ஆமா அது கொலை பெரிய டபரா தான் கரெக்டா இருக்கும். அது ரொம்ப பெருசா இருக்கும்டி. இப்போ மேடம் கையில வச்சுக்கோங்க, அது மட்டும் கரெக்டா இருக்குமா? போ சொன்னதை மட்டும் செய், எதிர்த்து பேசினதாத. இவ அக்காவா இல்லை நான் அக்காவான்னு தெரியல. வர வாய் ரொம்ப அதிகமாயி போச்சு. அந்த கிண்ணத்தை எங்க எடுத்துன்னு போற? கொடுத்துட்டு போ. இது போய் கிண்ணமா? இது கிண்ண வாடி. இது இந்த டபரால பிரியாணி செஞ்சு வச்சு எங்க ஃபேமிலி கரெக்டா இருக்கும். நான் இதை தான் செய்வேன். இதை போய் கிண்ணன்னு சொல்றேன். ஆமா இதில் தான் செய்வேன். உங்களுக்கு கரெக்டா இருக்கும், எங்களுக்குலாம் பத்துமா? கூட வெங்காயம் அறுத்து போடுறேன், தயிர் பச்சடி சேர்த்துக்குவே. நல்லா வெங்காயத்தை நல்லா மெலிசா நீட்டா கட் பண்ணு. குண்டு குண்டா போடாத, அப்படியே வாயிலேயே மாட்டோம், நல்லவே முடியாது. இப்படிதான் மெலிசா கட் பண்ணு. உனக்கு சோம்பேத்தனை போட்டுங்க, பெருசா கட்டு போட்டாத. ஐயோ அவ்வளோ அக்கறை இருக்கு, ஆளை நீயே கட் பண்ணி போடா. அடுப்புலாம் பத்த வைக்கணும், நிறைய வேலை இருக்குது. வெங்காயத்தை நான் கட் பண்ணி இருந்தா அந்த வேலை யார் பார்க்குறது? நீ பாக்குறியா அடுப்பு பத்த வைக்கிறத? சரி போ வெங்காயம் தோல் உரிச்சு வைக்கிறேன், டைம் இருந்தா வந்து கட் பண்ணி கொடு. வெங்காயம் நான் கட் பண்ண மாட்டேப்பா, புடி. வெங்காயம் கட் பண்ணா எல்லாமே அலறுதுங்கம்மா. ஏக்கா மகா வாணியை கொஞ்சம் வர சொல்லுக்கா. எதுக்கு? வெங்காயம் உரிக்கிறதுக்கா? ஐயா பிரியாணிக்கு வெங்காயம் மட்டும் கட் பண்ற வேலையா? வெங்காயம் தக்காளி அப்புறம் புதினா கொத்தமல்லி அப்புறம் இஞ்சி போட்டு பேஸ்ட் ரெடி பண்ணணும். எவ்வளவு வேலை இருக்குது. கூட மாட அந்த பெரிய பொண்ணு வேலை செய்வான்னு பார்த்தா கறி வாங்க சுட்டு ஓடிப்பிட்டேன். இப்போ இந்த வேலை யார் செய்யுது? நான் உண்டே செய்ய முடியுமா? நான் உண்டே செஞ்சா லேட் ஆகும். பசிக்க வர இப்போ பசி எடுக்க ஆரம்பிச்சு எனக்கு. காலையில் சாப்பிடல? காலையில் சாப்பிட்டேன். இப்போ பிரியாணி சொன்னோன்னே பசிக்க ஆரம்பிச்சிச்சு. சாப்பிட்டதும் ஜீரமைச்சா எப்படா பிரியாணி சாப்பிடணும் அப்படி சொல்லிட்டு பசிக்குது. மையமா வாயா வயிறா தெரியுது. கொண்டு வைக்காத, வஞ்சனம் இல்லாமல் வளர்ந்துருக்கேன், இதான் பசிக்குது. போ மகா வாணியை கொடுங்க. என்னைய மகா காலையிலே வேலைக்கு போயிட்டாடி, உனக்கு தெரியாதா? வாணி மட்டும் தான் இருக்கா. எது மகா வேலைக்கு போயிட்டாளா? என்கிட்ட சொல்லவே இல்லை. இருமா நேற்று தான் வரும்போது சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட, நானே மகா காலையில் வேலைக்கு போறா அப்படி சொல்லிட்டு மறந்துட்டியா? அதுக்குள்ள நீ என்கிட்ட எப்போ சொன்ன? என்னதான் உனக்கு ஞாபகம் சக்தியோ தெரியலையே. நான் படிச்சு சொன்னேன் நாளைக்கு காலையில் வேலை கிளம்பிடுவா சொல்லிட்டு. பசியில் எல்லாமே வந்து போகுது. சரி வாணி மட்டும் அது கூப்பிடு. கூப்பிட்றேன். மடம் எல்லாத்தையும் கட் பண்ணி முடியுங்க, சமைக்கலாம். பரவாயில்ல, மகா வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டேன். இனிமே இதை கையில் பிடிக்க முடியாது. ஒரு 10,000 கையில் பார்த்தாலே 10 ஆனால் மகாவுக்கு வேறு எப்படி இருந்தாலும் ஒரு 30,000 40,000 சம்பளம் இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா படிச்சுக்கல, நல்ல மார்க் வேறு எடுத்துக்கலாம், நல்ல சம்பளம் தான் தருவாங்க. இனிமேல் இது தாயில் காலை வச்சு நடக்காது, அப்படியே வானத்திலேயே பறக்கும், ஓவராக சீன் போடும். நம்மளுக்கும் சதீஷ் சஞ்சிலாம் இருக்காங்க. அவங்களாம் படித்து எப்போ வேலைக்கு போய் எனக்கு நிறைய காசு கொடுத்து நான் எப்போ வானத்தில் பறக்கிறது? சதீஷ் மட்டும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டானே சந்தோஷமாக இருக்கும். இங்கே செல்லும் இந்த பாதை யாரோ அறிவார். என்ன ஆச்சு இந்த சித்திக்கு? குறைஞ்சபட்சம் ஒரு 10 வருஷமாவது வெயிட் பண்ண போல இருக்கு. நானும் சதீஷ் காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போகிறதுக்கு எப்படியும் 10 வருஷம் ஆகும். சித்தே வாடி. என்னாச்சு தனியா பேசிருக்கீங்க? நான் நிலமா அந்த மாதிரி ஆகி போச்சு, தனியா பேசுற மாதிரி. மகா வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டா, இனிமே உங்க அம்மாவை கையில பிடிக்க முடியாது. அதை ஏன் கேட்குறீங்க? காலையில இருந்து மகா போட்ட ஆட்டம் இருக்குதே. வேலைக்கு போறான்னு ஓவரா சீன் போட்டுன்னு புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுங்கன்னா ஆட்டம் ஆடின்னு போயிருக்கா. இந்த அம்மாவும் காலையில அவளுக்கு இட்லி விட்டுறது என்னமோ, அவளுக்கு காஃபி எடுத்துன்னு போய் கொடுக்குறது என்னமோ. நீங்க அதெல்லாம் பார்க்காம போயிட்டீங்களே, எனக்கு டென்ஷனா ஆயிப்போச்சு தெரியுமா இவங்க பண்ற ஆட்டத்தை பார்த்தேன். ஆமா சும்மாவே அவங்க அம்மா ஆடும். இல்ல வேற பொண்ணு வேலைக்கு போய் சம்பாதிச்சு கொடுக்க போதும் பிடிக்க முடியாதா? இந்த மகா பொண்ணு வேற காலையில சீக்கிரமா எழுந்துட்டாலும் லைட்லாம் போட்டு வச்சுட்டா, எனக்கு தூக்கமே வரல. ஆனால் நானும் காலையில சீக்கிரமா எழுந்துக்கினேன். அதுக்கப்புறம் பார்த்தாதான் இவ்வளவு கூத்து நடக்குது. நான் ஒரு காஃபி கேட்டேன், எனக்கு இன்னும் தரல எங்க அம்மா. இன்னும் தரல உனக்கு? ஆமா என்னெல்லாம் ஒரு ஆளாவே மதிக்கல அவங்க. நீ சீக்கிரமா படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போ, உன்னையா பெரிய ஆளா மதிப்பாங்க. எங்க இப்பதான் எக்ஸாம் நடந்துன்னு இருக்கு. எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா தானே வேலைக்கு போகணும். சரி அது வரைக்கும் சித்தி கொஞ்சம் வெங்காயம் வச்சு கூட பிரியாணி செய்யறதுக்கு. என்னது பிரியாணியா? ஓஹோ மகா வேலைக்கு போயிருக்கான்றதுனால அம்மா ட்ரீட் வைக்கிறாங்க எல்லாருக்கும். ஆமா உங்க அம்மா கஞ்ச பேசாரி தான் எல்லாருக்கும் ட்ரீட் வைக்கிறா. அப்படியே சொன்ன பாரு எப்படி பெரிய பொண்ணு அத்தை இருக்கிறாங்களே, அவங்க தான் வந்து பிரியாணி வேணும் சொல்லிட்டு கேட்டாங்க. வெங்காயம் தக்காளி வந்து கொடுத்துருக்காங்க. நான் வந்து அரிசி கறி எல்லாத்தையும் வாங்கி தரேன்னு சொன்னேன். அதனால தான் வந்து பிரியாணி செய்யலாம் சொல்லிட்டு உங்க அம்மா ஒத்துன்னு இருக்காங்க. அடுப்பில் தான் செய்யப்போம்.
சூப்பர் சூப்பர். உடைய வெங்காயம் தான் மிக பெரிய வேலை. முதல்ல அதை முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் தக்காளி கட் பண்ணுறது, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் புதினா கொத்தமல்லி எல்லாம் க்ளீன் பண்ணணும். கொஞ்சம் வேலை இருக்குது. பிரியாணி செஞ்சு தரீங்கன்னா எல்லாமே நானே செய்வேன். இதைத்தான் எதிர்பார்த்தேன். வாங்க போகலாம். இருங்க, முதல்ல பெரிய பெரிய வெங்காயம் தண்ணியை எடுத்து வச்சுக்கலாம். ஆமாம், அதை கொஞ்சம் இவருக்கு ஈஸியாக இருக்கும். பார்த்து எடுத்து போடு. சே கொஞ்சம் நெஞ்சமான வெயில் அடிக்குது. ஏன்டி என்னடி ஆச்சு? என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு வீட்டுக்குள்ள உட்காந்து நல்லா கேள்வி கேட்ப. வெளியில போய் பார்த்து தெரியும். கொஞ்சம் நெஞ்சமான வெயில் அடிக்குது. பா மனுஷன் அப்படி தீஞ்சு போயிடுவான் போடுறது. ஒரு 5 நிமிஷம் ஒரு இடத்துல என்ன அவனே தானே எரிஞ்சிருவான். நீ கூட எடுத்துட்டு போக வேண்டியது. உன்னை யார் அப்படியே ஆட்டிங் போக சொன்னதா? இப்போ நல்லா வக்கனையா தான் பேசுவேன். போகும்போது ஒரு கூட கொடுத்தாட்டு வேண்டி தானே. வேலைக்கு பார்த்து நின்று இருந்தா பாப்பா. மறந்துட்டேன்டி. ஆமா, நீ கடைக்கு போற மாதிரி இருந்தா எல்லாத்தையும் எடுத்துட்டு போவேன். நான் தானே போறேன். இப்ப வெயில திஞ்சி கறிக்கு போட சொல்லிட்டு கும்பிட்டு இருப்பேன். கூட பொறுக்கப்பட நீயே இருக்கு தங்கச்சி தானடி. ஆமா வாய் வாழக்கா கை கருணக்கிழங்கு. தங்கச்சி. சரி, அதை விட இந்த பிரியாணி செய்ய தேவையான பொருள் வேணாட்டியா? அரிசி, சிக்கன் எல்லாமே வேணும்ச்சியா? பொடி வாயில எதுனா வந்துட்டு போகுதுடி. சிக்கன் வாங்கிறதுக்குள்ள உயிர் போச்சு. இல்ல வேற அரிசி வாங்கணுமா உனக்கு? வேற சிக்கன் மட்டும் வேணும்னா அரிசி யாரு வேணுவா? போ, உனக்கு வேணும் நீ போய் வாங்கி வா. என்னால போக முடியாது. எனக்கு பிரியாணி வேணா ஒண்ணு வேணாம். அந்த சிக்கன் அப்படி நான் எங்க வீட்டுக்கு போறேன். ஐயோ, பிரியாணி சாப்பிட ஆசையா இருந்தேன்னு என்ன நடக்குது தெரியலீங்க. அம்மா சமைக்கிற கார குழம்பு தானோ. டபுளே என்னாச்சு இவளுக்கு? வெயில்ல போயிட்டு வந்ததால கடுப்பாயிட்டாலோ? ஏண்டி பிரியாணி சமைக்கலாண்டி. ரொம்ப ஆசையா காத்துட்டு இருக்காங்கடி பசங்க. நான் வேற சும்மா இருக்காம எங்க மாமியார் வீட்டுல வேற சொல்லி அமிச்சிட்டேன், எதுவும் சமைக்காதீங்க, நம்ம பிரியாணி செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ திடீர்னு வந்து நீ வேற பிரியாணி வேணாம்னு சொல்ற. எது வந்தாலும் கொஞ்சம் அமர உட்காந்து பேசலாண்டி. எனக்கு குடிக்க ஏதாவது வேணும். அவ்வளவுதானே. உட்கார், 2 நிமிஷத்துல எப்படி ஒரு கூலிங்ஸ் ரெடி பண்ணி எடுத்து வரப்பாரு. அவுட் நீ வேலையை பாரு. ஓகே. ஏக்கா பெரிய பொண்ணு வந்திருக்கா. அவளுக்கு ஜில்லுன்னு எதுனா கொடுக்கா. சொல்லிட்டேன் எடுத்துன்னு வரும் பாரு. ஏதோ நீ போட்டு எடுத்துன்னு சொல்லிட்டு போனேன். அங்கக்கா சூப்பரா போட என்னோட. நான் சோம்பேறி இந்த மாதிரி சோம்பேறி நான் பார்த்ததே இல்லை. சரி உட்காடி வெயில போய் களைப்பா வந்துட்டு உட்காரு. எனக்கு வந்த கடுப்புக்கு நீ கொடுத்த காசுல வந்து பிரியாணி வாங்கி சாப்பிடலான்னு பார்த்தேன். நல்ல வேலை ஒரு கடை கூட திறக்கல. எல்லா கடையும் மூடி வச்சிருக்காங்க பிரியாணி கடையை. அடி அரிசி வாங்குறதுக்கு சிக்கன் வாங்குறதுக்கு முன்னாடி காசு கொடுத்தேன், பிரியாணி சாப்பிட்றதுக்கு கொடுத்தேன். அதான் 3 நாளா நேரம் ஒரு கடை கூட இல்லை. எல்லா கடையும் பூட்டிட்டாங்க. ஊரை விட்டு காலி பண்ணி போயிட்டாங்களா எல்லாரும்? அதான் கேஸ் தட்டுப்பாடா இருக்குது, அதான எல்லா கடையும் மூடி வச்சுக்கிறாங்க. தில்லுன்னு கேட்டு எவ்வளோ நேரம் ஆகுது. இன்னும் எடுத்துன்னு வந்து பத்தியா? இதுங்களுக்குலாம் போய் பாவப்பட்டு அவ்வளோ வெயில போயிட்டு சிக்கன் வாங்கி வந்து வச்சிருக்கிறேன் நான். பெரிய பொண்ணு கோவப்படுறா. சீக்கிரம் எடுத்துனா இதெல்லாம் ஒண்ணு வரேடி. வருதான் இங்க பாடி கூலிங்ஸ் போட்டு எடுத்து தருவாங்க. அதை குடிச்சிட்டு போய் அரிசி மட்டும் வேணும் தருனே. பிறகு வாயில் எதுனா வந்து ஓடி போயிட மரியாதையா? வெயில்ல நான் காலடி எடுத்து வீட்டு வாசல் விட்டு வெளியில வைக்க மாட்டேன். யாருக்கு பிரியாணி வேணுமோ யாருக்கு அரிசி வேணுமோ அவங்க போய் வாங்கிக்கோங்க. நான்லாம் செய்ய மாட்டேன்ப்பா வீட்டு விட்டு. இவன் என்ன அப்படி சொல்றா? வாணி அச்சோ, நம்மள கடைக்கு போக சொல்ல போறாங்க போல இருக்கு. சொல்லுங்க சித்தி. வாணிமா வெங்காயம் கூட வந்து சித்தி உச்சிக்கிறேன். நீ கடைக்கு போயிட்டு அரிசி மட்டும் வாங்கி ஓடி வந்துருமா பிரியாணி அரிசிய. இப்போ பிரியாணி அரிசி செஞ்சாதான் பிரியாணி சூப்பரா இருக்கும். இல்லைன்னா வச்சுக்கோங்க, அம்மா சாப்பாடு அரிசி செஞ்சிருவா. பரவாயில்லையா? சாப்பாடு அரிசி வேணாம், நானே போய் பிரியாணி அரிசி வாங்கி வரேன். வெரி குட். இப்படிதான் சமத்து பிள்ளையா இருக்கணும். எப்படி ஏமாத்தி அனுப்புது பத்தியா? இது வாய் ஜாலகாரியாச்சு. இது ஏற்பட்டால இது. காசு கொடுத்து அனுப்பு, போயிட்டு வரட்டும் வாணி. முதல்ல குடிக்க ஜில்லுன்னு கொடுக்கணும்னு சொன்னி அதை எடுத்துணும். அதுக்கப்புறம் காசுலாம் வாங்க வேண்டியது. எடுத்துன்னு வந்துன்னு தான் இருக்காங்க. காசு கொடு, அதுக்குள்ள போயிட்டு வந்துருவா. சின்ன குழந்தைலாம் ஏமாத்தி வேலை வாங்குறியா? ஐயா, பிரியாணி செஞ்சு நானும் மட்டும் சாப்பிட மாதிரி பேசுறேன். எல்லாரும் சாப்பிட போறோம். அதுல எல்லாரும் பங்கு வேணும்ல. மேடத்தோட பங்கு அப்படி என்ன இருக்கோ? வெங்காயம் நான் தானே உரிச்சு கட் பண்ண போறேன். எப்பாடியோ எவ்வளவு பெரிய வேலை. அப்புறம் அரிசி வாங்க சிக்கன் வாங்க நான் தானே காசு கொடுத்தேன். இப்படிதான் ஏமாத்தி வச்சிருக்கியா? உங்க அம்மா பாதி காசு கொடுத்தாங்க, நீ பாதி காசு கொடுத்த. மொத்த காசு சித்தி கொடுக்கலையா? சித்தி தான் மொத்த காசு மொத்தம் சொன்னாங்க தெரியுமா? அதான் கொஞ்சம் ஏமாந்தானே வச்சுக்கேன். மொட்டை அடிச்சு சந்தானத்தை தடவினோம். வாய மூடு.